ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி யூஜிடிஆர்பி ட்ரிக்னாமெட்ரியோட செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சைன் என்எக்ஸ் காஸ் என்எக்ஸ் டேன் எக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சைன் பவர் என்எக்ஸ் காஸ் பவர் என்எக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இனிஷியலாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், ஸ்கூலில் படித்தது தான். எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிறது நமக்கு தெரியும். 1/xனால் நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு போடுவோம் இல்லையா? அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணும்போது இந்த ஆப்போசிட் சைனில் இருக்கிறது கேன்சல் ஆகி நமக்கு இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அதே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? சப்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த சேம் சைனில் இருக்கிறது கேன்சல் ஆகி நமக்கு 2i சைன் தீட்டா கிடைக்கும். இது நம்ம ஸ்கூலில் பார்த்த பேசிக்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகால், அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போது காஸ் பவர் என் தீட்டாக்கு நமக்கு என்னங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ் பவர் என் தீட்டா ஈக்குவல் டு 1/2 பவர் n மைனஸ் 1 இன்டூ காஸ் என் தீட்டா ப்ளஸ் NC1 காஸ் n மைனஸ் 2 தீட்டா ப்ளஸ் NC2 cos n மைனஸ் 4 தீட்டா. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ணுக்கு அடுத்தது 2, 2க்கு அடுத்தது 4, அந்த மாதிரி உங்களுக்கு 2 நம்பர் ஸ்கிப் ஆகி வரும். ஓகேவா? சரி, இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு பேசிக்லேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இந்த எக்ஸ்பேன்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அது ரொம்ப வளவலன்னு உங்களுக்கு ஒரு 2 pages கிட்ட வர்றதுனால நான் இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேவா? நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். 1/2 பவர் n மைனஸ் 1. இப்போ இங்கே 6 இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? 2 பவர் n மைனஸ் 1னா நமக்கு 5 மைனஸ் 1. அந்த மாதிரி 2 பவரில் நமக்கு வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? காஸ் n தீட்டா NC1 cos n minus 2 theta plus NC2 cos n minus 4 theta up to etc. நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி சைன் பவர் என்னுக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ நம்ம காசுக்கு பார்த்தோம் இல்லையா? அதே தான், ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். 1/, அங்கே என்ன பார்த்தோம்? 2 பவர் n மைனஸ் 1 பார்த்தோம். இங்கே அடிஷ்னலாக என்ன வருது அப்படின்னா -1 பவர் n/2ன்ற ஒரு டேர்ம் வந்துட்டு முன்னாடி வருது. அது எப்போ அப்படின்னா n வந்துட்டு நமக்கு ஈவன் நம்பராக இருக்கிறப்ப. ஓகேவா? n ஈவன் நம்பராக இருக்கிறப்போ அந்த காசோட எக்ஸ்பேன்ஷனே தான் முன்னாடி நமக்கு என்ன வருது? -1 பவர் n/2ன்ற டேர்ம் எக்ஸ்ட்ரா வருது. அது போக நமக்கு இங்கே உள்ளே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸில் வருது. ஓகேவா? காசுக்கு பார்க்கும்போது நமக்கு எல்லாமே எப்படி தான் இருந்துச்சு? ப்ளஸில் தான் இருந்துச்சு. பட் சைனுக்கு பார்க்கும்போது எப்பயுமே நமக்கு சிம்பிள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவில் வரும். அது வந்துட்டு ஆடில் இருந்தாலும் சரி, ஈவனில் இருந்தாலும் சரி, சைனை பொறுத்த அளவில் நமக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து ஆல்டர்னேட்டிவ் சிம்பிளில் வரும். ஓகேவா? சரி, அடுத்தது இஃப் சப்போஸ் இப்போ வந்து n இஸ் ஈவனாக இருந்தால் என்னன்னு பார்த்துட்டோம். அதே நமக்கு கொடுத்துருக்கிற n வந்து ஆடாக இருக்குது, அதாவது 3, 5, 7 இந்த மாதிரி ஆட் டேர்ம்ஸில் இருக்குதுன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே முன்னாடி -1 பவர் n/2 பார்த்தோம் இல்லையா? அது நமக்கு எப்படி இருக்கும்னா n மைனஸ் 1/2ன்னு வரும். ஓகேவா? அந்த ஒரு சேஞ்சு. அது கூட அடிஷ்னலாக என்ன இருக்கும் அப்படின்னா டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு சைனில் கிடைக்கும். ஓகேவா? போனதில் எப்படி பார்த்தோம்? எல்லாமே காசில் இருக்கும். காசுக்கும் நமக்கு காசில் தான் கிடைக்கும். அதே மாதிரி சைன் தீட்டாவில் ஈவன் டேர்மாக இருந்துச்சுனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பேன்ஷன்ஸ் காசில் தான் கிடைக்கும். சைனில் ஆட் டேர்மாக இருந்தால் மட்டும் நமக்கு என்னவா இருக்கும்? எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே வந்துட்டு நமக்கு சைனில் கிடைக்கும். ஓகேவா? இந்த 3க்கு உள்ள சேஞ்சஸ் புரியுதா? காசுக்கு எல்லாமே ப்ளஸில் வரும். சைன் ஈவன் டேர்மாக இருக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும். அதே போல் முன்னாடி -1 ஹோல் பவர் n/2 வரும். இதே சைன் வந்துட்டு ஆட் டேர்மாக இருந்துச்சுன்னா நமக்கு டேர்ம்ஸ் எல்லாமே சைனில் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே முன்னாடி n/2ன்றது நமக்கு எப்படி கிடைக்கும்? n மைனஸ் 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த பிளேஸும் இதுவும் தான் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? சைனில் எப்பயுமே சிம்பிள்ஸ் எல்லாம் என்னவா தான் இருக்கும்? ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸாக தான் கிடைக்கும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரூவ் தட் 2 பவர் 5 காஸ் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு காஸ் 6 தீட்டா ப்ளஸ் 6 காஸ் 4 தீட்டா ப்ளஸ் 15 காஸ் 2 தீட்டா ப்ளஸ் 10. இதை வந்து நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி 1/xங்கிறது நமக்கு என்ன தெரியும்? காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாங்கிறது தெரியும். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 காஸ் தீட்டா கிடைக்கும். இதே ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2i சைன் தீட்டா கிடைக்கும்.
அதே போல் இப்போது இங்கே எக்ஸுக்கு பவரில் n போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? cos n தீட்டா ப்ளஸ் I sin n தீட்டான்னு கிடைக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டி மாவரிஸ் தியரம்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே பவரில் n போடும்போது நமக்கு இங்கே cos n தீட்டா sin n தீட்டான்னு கிடைக்கும். அதே மாதிரி இதை 1/x பவர் என்னன்னா என்ன எழுதுவோம்? cos n தீட்டா மைனஸ் I sin n தீட்டான்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x பவர் n ப்ளஸ் 1/x பவர் n-க்கு 2 cos n தீட்டா. அதே மாதிரி இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2i sin n தீட்டா. இந்த n மட்டும் நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் நமக்கு n வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் பவரில் 6 இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு நமக்கு என்னது? 6. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? காஸ் கேட்டிருக்காங்க. காஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸையும் 1/xஐயும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தானே நமக்கு காஸ் டேர்ம் கிடைக்கும். ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது x plus 1/x equal to 2 cos theta நமக்கு தெரியும் இல்லையா? அதை தான் நான் வந்து ரிவர்ஸில் எடுத்திருக்கேன். 2 cos theta equal to x plus 1/xன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்தது நமக்கு கிடச்சிருக்க n வேல்யூ என்னது? 6. நமக்கு கிவன் ப்ராப்ளமில் நமக்கு n equal to என்ன கிடச்சிருக்குது? 6 கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த x plus 1/xக்கு ஹோல் பவர் 6 வந்துட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? 2 cos theta ஹோல் பவர் 6 ஈக்குவல் டு x plus 1/x ஹோல் பவர் 6 கிடைக்குமா? இதை வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். என்ன ஃபார்மேட்டில்? x plus a the ஹோல் பவர் என்னங்கிற பைனாமியல் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு x இருக்கிற இடத்துல x தான் இருக்குது, a இருக்கிற இடத்துல 1/x இருக்குது, n இருக்கிற இடத்துல 6 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ்பென்ஷன் எழுதலாமா? x plus 1/xக்கு என்ன வரும்? x பவர் n ப்ளஸ் nc1 x பவர் n மைனஸ் 1 இன்ட்டு ஏன்னு வரும். ஏங்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது? 1/x இருக்குது. ஸோ அதை போட்டுக்கிறோம். ப்ளஸ் nc2 x பவர் n மைனஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர். a ஸ்கொயருக்கு 1/x ஸ்கொயர் போட்டாச்சு. ப்ளஸ் nc3 x பவர் n மைனஸ் 3 இன்ட்டு 1/x பவர் 3. இப்படியே நம்ம எது வரைக்கும் போட போகிறோம்னா nc6 வரைக்கும் போட போகிறோம். ஏன்னா நமக்கு என்னோட வேல்யூ 6 தானே. ஸோ 6c6 வர வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்? 2 cos theta ஹோல் பவர் 6 இருக்கு இல்லையா? 2 cos theta ஹோல் பவர் 6. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எப்படி எழுதலாம்? 2 பவர் 6 cos 6 தீட்டான்னு எழுதலாம் இல்லையா? அதை தான் நம்ம இப்போ இங்கே எழுதிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 பவர் 6 cos பவர் 6 தீட்டா எழுதியாச்சு. நமக்கு இந்த எக்ஸ்பேன்ஷனில் n இருக்கிற இடத்துல எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்? 6-ஐ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே 6 மைனஸ் 1 நமக்கு 5 கிடைக்கும். 5 போட்டேன். அடுத்தது 6c2, இங்கே n-க்கு பதிலாக 6 மைனஸ் 2 என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். நான் அதை போட்டுட்டேன். அதே மாதிரி nc3னா 6c3ன்னு வரும். x பவர் 6 மைனஸ் 3 நான் வந்துட்டு 3 எழுதிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி n இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்? 6-ஐ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? n ஃபேக்டோரியல்னா என்ன எழுதுவோம்? n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல்னு எழுதுவோம் இல்லையா? அதை தான் நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்? அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் பவர் 6-ஐ வந்து நான் அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் டேர்மில் 6c1 வேல்யூ நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 6 தான் கிடைக்கும். இங்கே ஒரு எக்ஸ் பவர் 5 இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அதை அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுற பாருங்க, இப்போ வந்துட்டு இங்கே 6c2ன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 இன்ட்டு இதை என்ன பண்ணுறேன்? n இன்ட்டு n மைனஸ் 1ங்கிற ஃபார்மேட்டில் நான் இப்போ எழுதிக்க போகிறேன். ஓகேவா? அப்போ 6-ஐ நம்ம என்னென்னு எழுதலாம்? 6 ஃபேக்டோரியல்ங்கிறத 6 இன்ட்டு 6 மைனஸ் 1ன்னு எழுதலாம் இல்லையா? நெக்ஸ்ட்டு இந்த 6c3 இருக்கு இல்லையா? அதை நான் என்னென்னு எழுதிக்க போகிறேன்? 6 இன்ட்டு 6 மைனஸ் 1 6 மைனஸ் 2ன்னு எழுதிக்க போகிறேன். அடுத்தது 6c4க்கு என்ன எழுதுவோம்? 6 இன்ட்டு
6 minus 1, 6 minus 2, 6 minus 3 divided by 4 factorial. இப்படி இந்த n into n minus 1, n into n minus 1 into n minus 2 இதெல்லாம் பைனாமியல் எக்ஸ்பிரஷனில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னா, இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறமா x பவர் 6 ப்ளஸ் 6x பவர் 4 15x ஸ்கொயர் ப்ளஸ் 20 ப்ளஸ் 15 இன்ட்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு 1 பை எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 பை 6 பவர் 6 வந்துட்டு நமக்கு ஃபைனலாக கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்ஸ் பவர் 6ம் இந்த எக்ஸ் பவர் 6 இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸ் பவர் 6ஓட டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் பண்ண போகிறோம். பண்ணுனா என்ன கிடைக்குது அப்படின்னா, எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 6ன்னு கிடைக்குது. அடுத்தது எக்ஸ் பவர் 4 இருக்கு இல்லையா, 6x பவர் 4 ப்ளஸ் 6 இன்ட்டு 1 பை எக்ஸ் பவர் 4 அதை ஒரு குரூப்பாக நான் எழுதிட்டேன். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு குரூப் எழுதிட்டேன், கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து 6 காமனாக இருக்கங்காட்டி நான் அதை வெளியே எடுத்துக்கிறேன். இங்கே 15 காமனாக இருக்குது, அதையும் நான் அடுத்த ஸ்டெப்பில் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் என்னன்னா 2 காஸ் n தீட்டான்னு வருங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணலாமா? இப்போது எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் 6னா நம்ம என்னென்னு எழுதலாம், 2 காஸ் 6 தீட்டான்னு எழுதலாமா? எக்ஸ் பவர் 4ன்னு இருந்துச்சுன்னா 2 காஸ் 4 தீட்டான்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா 2 காஸ் 2 தீட்டான்னு எழுதலாம். அதை வந்து நம்ம இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு வந்துட்டு 2ங்கிற டேர்ம் வந்துட்டு காமனாக இருக்குது. ஸோ நான் அதை வந்துட்டு வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 இன்ட்டு காஸ் 6 தீட்டா ப்ளஸ் 6 காஸ் 4 தீட்டா ப்ளஸ் 15 காஸ் 2 தீட்டா ப்ளஸ் 10ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. இப்போது ஆல்ரெடி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 2 பவர் 6 காஸ் பவர் 6 தீட்டா இருக்குது. இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு டிவைடில் வரும். 2 பவர் 6 டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், 2 பவர் 5 கிடைக்கும். அப்போ 2 பவர் 5 காஸ் 6 தீட்டா ஈக்குவல் டு காஸ் 6 தீட்டா ப்ளஸ் 6 காஸ் 4 தீட்டா ப்ளஸ் 15 காஸ் 2 தீட்டா ப்ளஸ் 10. இதை தான் வந்துட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும், பைனாமியல் எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம வந்துட்டு 13th கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஓகேவா? சரி, இதே மாதிரி சைனுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சைன் பவர் 5 தீட்டா ஈக்குவல் டு 1 பை 2 பவர் 4 சைன் 5 தீட்டா மைனஸ் 5 சைன் 3 தீட்டா ப்ளஸ் 10 சைன் தீட்டான்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சைனில் நமக்கு டேர்ம் வரணும்னா என்ன பண்ணணும், கிவன் எக்ஸையும் 1 பை எக்ஸையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் தானே நமக்கு சைனில் வேல்யூ கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, 2i சைன் தீட்டா கிடைக்குது. எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் என்னன்னா 2i சைன் n தீட்டான்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இதை வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். நம்ம 2i sin தீட்டாக்கு ஹோல் பவர் 5 போட்டாச்சு. அதே மாதிரி x மைனஸ் 1 பை எக்ஸுக்கு ஹோல் பவர் 5 போட்டாச்சு. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, x மைனஸ் ஏ ஹோல் பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட எக்ஸ்பிரஷன் நமக்கு எப்படி வரும், சைன்ஸ் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக வரும். ஓகேவா? எக்ஸ் பவர் n மைனஸ் nc1 எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இன்டூ ஏ ப்ளஸ் nc2 எக்ஸ் பவர் n மைனஸ் 2 இன்டூ ஏ ஸ்கொயர். அடுத்த டேர்ம் என்ன வரும், மைனஸ் nc3 எக்ஸ் பவர் n மைனஸ் 3 ஏ கியூப். இந்த மாதிரி சைன்ஸ் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக வரும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் வரும், n இருக்கிற இடத்துல 5 வரும், நெக்ஸ்ட் a இருக்கிற இடத்துல 1 பை எக்ஸ் வரும். போன ப்ராப்ளம் போட்டோம்ல அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இதை இப்போது 5c2ங்கிறத நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம், 5 இன்ட்டு 4ன்னு வரும் இல்லையா. ஸோ 5 இன்ட்டு 5 மைனஸ் 1, அதாவது n இன்ட்டு n மைனஸ் 1ன்ற ஃபார்மேட்டில் நம்ம எழுதிக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா நம்ம டீட்டெயில்டாக எழுதுனா என்ன வரும் அப்படின்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எழுதுவோம். இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், n இன்ட்டு n மைனஸ் 1ங்கிற ஃபார்மேட்டில் நான் இதை வந்து மாற்றிக்கிறேன். ஓகேவா? லாஸ்ட் ப்ராப்ளம்க்கு மாதிரியே இதுக்குமே எல்லாத்துக்குமே வந்துட்டு 5c3க்கு 3 டேர்ம்ஸு 5c4க்கு 4 டேர்ம்ஸ்க்கு நம்ம மாற்றி எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் இதெல்லாம் ஷார்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்துட்டு இப்போ 5 மைனஸ் 1 நமக்கு 4 வரும். இங்கே கீழே 2 ஃபேக்டோரியல் இருக்குது, கேன்சல் பண்ணால் மேலே 2 வரும். இப்போ 5 இன்ட்டு 2 நமக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 2 இங்கே 2 வரும், 3 கேன்சல் ஆயிரும். 5 இன்ட்டு 2 அகெயின் 10 கிடைக்கும். அடுத்ததில் 5 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி குரூப் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் 5யும்
எக்ஸ் பவர் 5யும் நம்ம குரூப் பண்ணிக்க போகிறோம். இங்கே எக்ஸ் பவர் 5 மைனஸ் 1/x⁴ இருக்குது எழுதியாச்சு. அடுத்தது எக்ஸ் கியூபுக்கு ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு மைனஸ் போட்டுக்க போகிறேன். அடுத்தது மைனஸ் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டதுனால இந்த 5x³ மட்டும் எழுதிக்கிறோம். இங்கே ப்ளஸ் 5x³ இருக்கே ப்ளஸ் போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே மைனஸ் போட்டால் தான் நமக்கு இந்த மைனஸும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ப்ளஸ் 5x³ கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், உள்ள மைனஸ் போட்டு ப்ளஸ் 5/x³ எழுதிக்கிறேன். அடுத்தது 10 காமனாக இருக்குது. ஸோ நான் வெளியே எடுத்துட்டு x மைனஸ் 1/x மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா, லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே குரூப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இங்கே 5 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குங்காட்டி நான் இதையும் வெளியே எடுத்துட்டேன். ஸோ நமக்கு கிவன் டேர்மில் எக்ஸ் மைனஸ் 1/xக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதலாம், 2i sin θன்னு எழுதலாமா, 2i sin n θன்னு எழுதலாமா. ஸோ நான் வந்துட்டு அதை வந்துட்டு இப்போ நான் எழுத போகிறேன். ஓகேவா, x பவர் 5 மைனஸ் 1/x⁴ என்னென்னு எழுதலாம், 2i sin 5θ மைனஸ் 5 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, கியூப் இருக்குது. ஸோ 2i sin 3θ. அடுத்தது 10 இன்ட்டு 2i sin θன்னு எழுதியாச்சு. ஓகேவா, இது எல்லாத்துலேயுமே 2i காமனாக இருக்குது. நான் அதை வெளியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு கிவன் ப்ராப்ளமில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இப்போ என்ன இருக்குது, 2 பவர் 5 i பவர் 5 sin பவர் 5θ இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இது கிடச்சிருக்கு. பட் நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, sin பவர் 5θவோட வேல்யூ தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேர்மை நான் அப்படியே இங்கே என்ன பண்ணுறேன், டிவிஷனில் கொண்டு வரேன். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குங்காட்டி நான் இங்கே டிவிஷனில் கொண்டு வரேன். ஓகேவா, டிவிஷனில் கொண்டு வந்தால் லாஸ்ட்டில் நமக்கு என்ன ஆகுது, இப்போது மேலே 2i இருக்கு இல்லையா, மேலே என்ன இருக்குது 2iன்னு இருக்குது, கீழே i பவர் 5ன்னு இருக்குது. அப்போ i/i⁴ நமக்கு என்ன வரும், 1/i⁴ வரும் இல்லையா. ஒரு i கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன கிடைக்கும், 2/2⁵ இன்ட்டு i⁴ ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ அப்படியே தான் வரும். i⁴ஓட வேல்யூ நமக்கு என்னது ஆல்ரெடி தெரியும், 1. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே ஒரு 2 இருக்குது, கீழே ஒரு 2⁵ இருக்குது. கேன்சல் பண்ணால் என்ன வரும், கீழே 1/2⁴ கிடைக்கும். இதுதான் நம்மளை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணியாச்சு. ட்ரிக்னாமெட்ரியில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. இதெல்லாம் லென்த்தி ப்ராப்ளம்ன்றதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக வர பார்ட்டு தான் இதெல்லாமே. பட் கண்டிப்பாக வராதான்னு கேட்டால் அப்படி கிடையாது, வரும். 1 or 2 சம்ஸ் வரும். ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை தாண்டி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.